Hey, what's up guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி எப்படி ஃபுட் ஃபேர் சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல்ல எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணினா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி tutorial. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் திருப்பிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ விசிபிளாக இருக்கும். நீங்கள் எந்த இமேஜ்க்கு ஃபுட் ஃபேர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கூகுள்லேருந்து தனியாக இந்த ஃபுட் ஃபேரை டவுன்லோட் பண்ணி அண்ட் க்ராப் அவுட் பண்ணுறேங்க. க்ராப் அவுட் எப்படி பண்ணுன்ற லிங்க் வந்து ஐகானில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே க்ராப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுட் ஃபேர் மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. தென் அதை கரெக்டாக உங்கள் ஃபுட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த இமேஜில் 4 கார்னர்ஸில் உங்களுக்கு ஸ்டிச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபுட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தென் ஆர்ட்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இங்கே லாஸ்ட்டாக இருக்க பார்ட்ஸில் மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பை மிஸ்டேக்காக எக்ஸ்ட்ராவாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இது எரேஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ரொம்பலாம் பார்க்காம லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு சைட் கார்னர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக லைட்டாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணல தெரியலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன் அண்ட் 5 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அண்ட் இரேஸ்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் முன்னாடி தெரியுது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் உங்களோட ஷூவை வந்து கொண்டு போயிட்டு தென் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது நம்ம எடிட் பண்ண மாதிரி. தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அண்ட் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லலாம் நம்மளுக்கு வந்து லைட்டாக இருக்கும். ஸோ சைட்லலாம் மட்டும் நீங்கள் பெயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அன்வான்ட் பிளேஸ்லலாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கும், அந்த இடத்துல இரேஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான், பட் நம்ம பொறுமையாக பண்ணோன்னா நம்மளோட அவுட்புட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அண்ட் இந்த எடிட் பண்ணும்போது கரெக்டாக உங்களோட இமேஜஸ்லாம் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி இருந்தால் தான் இந்த எஃபெக்ட் வந்து செம்மையாக சூட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் கூகுள்லேருந்து எடுக்கிற இமேஜும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இமேஜை நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அண்ட் இந்த கார்னர்ஸ்லாம் தான் நம்ம மைன்யூட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. பிகாஸ் வந்து லைட்டாக சின்ன இது பண்ணாலும் நம்மளுக்கு மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிடும் பண்ணதே. ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஒரு தடவை டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கூட நீங்கள் வெளில வந்து மறுபடியும் கூட எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கா, நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணாமல் வந்து உண்மையாலே வந்து ஷூ போட்டிருக்க மாதிரி இருக்கா, அது மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு ஃபுட்வேர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் லெக்குக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் அந்த பேஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் பண்ண இமேஜை டச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ராப் மட்டும் கிடையாமல் நம்மளுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் இந்த எடிட்க்கு வந்து நம்ம க்ராப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ராப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தென் ரைட் சைடில் இருக்க ஃபுட்வேரை வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த 4 கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி லைட்டாக ஷேப் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் க்ராப்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா கரெக்டாக உங்களோட ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ரியலிஸ்டிக்காக தெரியும். தென் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் இரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
அண்ட் இந்த எடிட் பார்த்திங்கன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் நம்ம ஒரு எடிட்டை வந்து பண்ணும்போது தான் தெரியும் அதோடைய கஷ்டம் வந்து எவ்வளோ இருக்குன்னு. நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரலனா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவோம். ஸோ நம்மளால் மாற்றி பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதுக்கு செலெக்ஷன் நீங்கள் வந்து என்ன எடுக்கிறீங்களோ அந்த ஃபுட்வேர்லாம் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து எடுங்க. அண்ட் கால்குலேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இதுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும். அண்ட் இரேஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். பிகாஸ் இங்கே வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிடுறேன். அதில் வந்து ஃபாஸ்ட் மோடில் வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இதை பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ரொம்ப பார்த்து பண்ணணும். பிகாஸ் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கோ வந்து எல்லாமே ஸ்பாயில் பண்ணுறோம். அப்புறம் நம்மளோட அவுட்புட் வந்து ஒழுங்காகவே கிடைக்காது, அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு எடிட் பண்ண மாதிரியே தெரிஞ்சிடும். கொஞ்சம் கூட எடிட்டிங்கே இல்லாமல் நம்ம ஒரிஜினலாக போட்டிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இரேஸ் பண்ணணும். தென் உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த ஹார்ட்னஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 100ல் வச்சுக்கோங்க. தென் நீங்கள் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியணும், இந்த மாதிரி இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் வந்து ஒரு 50-30க்கு அது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த ஷூஸ்லாம் தெரியறதுனால நீங்கள் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இரேஸ் பண்ணுறங்க. பிகாஸ் இந்த சைடும் அந்த சைடும் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக கரெக்டாக வராது. ஸோ சில லெக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இரேஸ் பண்ணுறங்க. அண்ட் இதுக்கு மெயினாக கரெக்டாக ஓவல் ஷேப்பில் வருதான்னு பாருங்கள். பிகாஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தோன்னா அந்த ஷூ போட்ட அந்த ஃபீலே வராது. ஸோ எடிட் பண்ண மாதிரி தெரியும். நம்மளுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரிஜினலாக தெரியும்னா லைட்டாக அந்த கர்வ் வர மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேறு எடிட்டும் பண்ணலாம். லைட்டாக அந்த ஷூ வந்து சைடில் தெரியுற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். அந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூகுளில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஈஸியான எடிட், அட் த சேம் டைம் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற எடிட். ஸோ பார்த்து நம்ம கரெக்டாக அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக அவுட்புட் வரும். அண்ட் பிக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் பிக்சர் அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணி நான் டியூட்டோரியல் போட்டிருக்காரு. மற்ற எல்லா பெஸ்ட்டு ஆப் என்னென்ன ஆப்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அண்ட் நியான் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கும் டியூட்டோரியல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரோ எஃபெக்ட் எப்படி கொடுக்குறது, யூடியூப்பில் வந்து சேனலோட இன்ட்ரோ எப்படி கொடுக்குறது, அண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் வீடியோ எஃபெக்ட் எல்லாமே வீடியோ சம்மந்தமாக எல்லாமே கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனில் அதுக்கும் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப சிம்பிளான எடிட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.